ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்குறீங்களா? உகாண்டாவில் உகா சேவா நடத்திய மாபெரும் உணவு திருவிழா பற்றி பார்க்க போகிறோம். உகா சேவா பற்றி சொல்லணும்னா இது ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன் உகாண்டான்னு சொல்லலாம். இது தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1996. இந்த உகா சேவாவில் இப்போதைய தலைவர் பார்த்திங்கன்னா மிஸ்டர் முகமது வாஹித். இந்த சேவா முழுக்க கன்னியாகுமரி மாவட்ட தமிழர்களால் நடத்தப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா 90% நாகர்கோவில் மற்றும் கன்னியாகுமரி மக்கள் உறுப்பினராக உள்ளனர். மீதம் இருக்க 10% பிற மாவட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த உகா சேவா பார்த்திங்கன்னா நிறைய ஏழை எளியோருக்கு மற்றும் அனாதை இல்லங்களுக்கெல்லாம் நிறைய உதவி செஞ்சிட்ருக்காங்க. நிறைய குழந்தைகளுக்கு இலவசமாக இருதய அறுவை சிகிச்சை இது மாதிரியான மருத்துவ வசதி நிறைய செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. வாங்க இப்போ நம்ம உணவு திருவிழா பார்க்க போகலாம். இந்த உணவு திருவிழாவுக்காக ஸ்பெஷலாக மாஸ்டர் செஃப்பான மாலிக் பாயை நாகர்கோயிலேருந்து சமையலுக்காக வரவழைச்சிருக்காங்க. இந்த மாலிக் பாய் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்வதில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. இவர் பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஆர்டர் எடுத்து நல்ல முறையில் சமைச்சு கொடுத்துட்ருக்காரு. இவரோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த உணவு திருவிழா ஃபங்க்ஷன் எங்கே வச்சுருந்தாங்கன்னா கம்பாலாவில் லொஹானா அகாடமி ஸ்கூலில் வச்சுருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ரவுண்ட் டேபிள் போட்டு நிறைய சேர்ஸ்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இண்டோர் அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ மழை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மக்கள் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. சைடில் பார்த்திங்கன்னா மெயின் ஹால் இருந்தது. இங்கே யாருக்கு வச்சுருந்தாங்கன்னா ஸ்பான்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க உட்காந்து சாப்பிட்றதுக்காண்டி. இந்த ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்திருந்தது. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இடம் தான் என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே போகிறதுக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட்டோட விலை அதாவது உகாண்டா ஷில்லிங்ஸில் 35,000. அதாவது அடல்ட்க்கு 35,000, சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா 15,000 ஷில்லிங்ஸ் தான். இந்த டிக்கெட் விற்று வரக்கூடிய பைசா எல்லாத்தையுமே அனாதை இல்லங்களுக்கு மற்றும் ஏழை எளியோர்களுக்கு ஃபுல்லாக டொனேட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இந்த சிக்கன் ஃப்ரை அண்டு பிரியாணி எல்லாமே தம் போட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் பார்த்திங்கன்னா இந்த தடவை ஒரு புதுசாக ஒரு டிஷ் செஞ்சுருந்தாங்க. பேர் என்னன்னு பார்க்குறீங்களா? சிந்தாமணி சிக்கன் சொல்லியிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கவர் தான் ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கார் இல்லையா? இவர் தான் மாலிக் பாய் சமையல் செஃப். சிந்தாமணி சிக்கன் இவர் தான் குக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தம்க்கு வச்சுருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மெயின் மெனு ஃபுட் ஃபெஸ்டிவல். இப்போ பார்த்துடலாம். ஃபுட் ஃபெஸ்டிவல் ஆரம்பித்த டைம் பார்த்திங்கன்னா 12 o'clock சொல்லியிருந்தாங்க. ஆனால் 12:30க்கு ஆரம்பித்தாங்க. இதில் என்னென்ன வெரைட்டி வச்சுருந்தாங்கன்னா பட்டர் சிக்கன் வச்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கனில் இன்னும் வெரைட்டி வச்சுருந்தாங்க. சிக்கன் ஃப்ரை அண்ட் கெட்டில் சிக்கன், சிந்தாமணி சிக்கன், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மட்டன் சாப்ஸ் கறின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. தென் மட்டர் குருமா அண்ட் தென் பார்த்திங்கன்னா பரோட்டா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் கீ ரைஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்டு சர்வ் பண்ணுறதும் நல்ல முறையில் சர்வ் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி, கீ ரைஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. மெயின் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதில் கேரட் ஹல்வா அண்ட் இன்னொரு கீர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸ்